அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் +2 ஃபிசிக்ஸோட விருதுநகர் டிஸ்ட்ரிக்டான ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 22. ஸோ இந்த கொஷின் பேப்பர் தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டையும் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணியே சொல்கிறேன். ஸோ 1 மார்க் மட்டும் ட்ரான்ஸ்லேஷன் இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே தமிழில் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஸோ பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா 5 பேரியம் 10 அண்ட் 6 கார்பன் 13 நியூக்ளியை ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பேரியம் ஐசோடோப்ஸ் இருக்குது, கார்பன் 13 ஐசோடோப்ஸ் இருக்குது, கார்பன் 14. ஸோ இதனால் ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஐசோபார் மேலே ரெண்டும் ஈக்குவல் கிடையாது, மாஸ் நம்பர் கிடையாது. ஸோ அட்டாமிக் நம்பர் ஈக்குவல் கிடையாது. அதே மாதிரி ஐசோடோன்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் ஈக்குவல் கிடையாது. ஸோ அதனால் நமக்கு ஐசோடோப்ஸ் அப்படின்றதுக்கான ஆன்சர் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ செகண்ட் கொஷின் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ ஆன்சர். ஸோ செகண்ட் கொஷின் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எ டிஸ்டன்ஸ் ஆர் 3r/2 ஃப்ரம் த சென்டர் ஆஃப் எ சார்ஜ்ட் கண்டக்டிங் ஸ்பியர் ஷெல் இஸ் ஆஃப் ரேடியஸ் ஆர் இ electric field E. The electric field at a distance r/2 from the center of the sphere. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்பியரோட ரேடியஸ் ஆர்னு எடுத்துட்டோம்னா 3r/2 அப்படின்னா நமக்கு சர்ஃபேஸ்லேருந்து r/2 டிஸ்டன்ஸ் தள்ளி போயிருந்தால் நமக்கு சென்டர்லேருந்து 3r/2ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இ அப்படின்னு கிடைக்கும். சப்போஸ் r/2 அப்படின்னா சென்டர் ஆஃப் தி ஸ்பியர்லேருந்து r/2 போனீங்க அப்படின்னா நமக்கு இன்சைட் தி ஸ்பியர் அப்படின்னு வரும். அப்போ இன்சைட் தி ஸ்பியர் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். தேர்ட் ஒன், the temperature coefficient of resistance of wire is 0.00125 per degree Celsius. At 20 degree Celsius, the resistance of the wire is 1 ohm. The resistance of the wire is 2 ohm at the temperature of. ஸோ இது பார்த்திங்கன்னா 820 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? இதுக்கான சொல்யூஷன் கொஞ்சம் நல்லா நம்மளுடைய பின்னாடி சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதை நல்லா கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டல்ஸ் எக்ஸிபிட் பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட்? ஜிங்க் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். பிளாட்டினம் நிக்கல் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தாம்சன் எஃபெக்ட். அயன் இந்த ரெண்டு எஃபெக்டில் இருக்காது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட் ஒன் ஃபோர்த்துக்கு. ஃபிஃப்த் ஒன், எ ஒயர் ஆஃப் லென்த் எல் கேரிஸ் எ கரண்ட் I along the y direction. The magnetic field is given by B is equal to B/√3 I cap plus J cap plus K cap Tesla. The magnitude of Lorentz force acting on the wire is √3/2 BIL. So the beta IL அப்படின்றது ஆப்ஷன். ஸோ ஏ கரெக்ட் ஆன்சர். Sixth one, in an oscillating LC circuit, the maximum charge on the capacitor is Q. The charge on the capacitor when the energy is stored equally between the electric and magnetic field. So option C, Q/√2. ஸோ ரெண்டுத்தோட எனர்ஜி பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ C, Q/√2. A transformer, the number of turns in the primary and secondary are 4, 10 and 1230 respectively. If the current is the primary is 6 ampere, then that in the secondary coil is. So option A, 2 ampere. ஓகேங்களா? இதுக்கு சொல்யூஷன் பின்னாடி கொடுத்துருக்கேன். சரிங்களா? So eighth one, the electric flux between the two plates of the capacitor varies with time as phi E is equal to 3.65 into 10⁴ T Newton meter square Coulomb power -1. The displacement current between the plate is. Eighth one, option C, 1 microampere. ஸோ இதுக்கான சொல்யூஷன் நான் பின்னாடி கொடுத்துருக்கேன், அதை நம்ம திரும்ப டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நைன்த் ஒன், த ப்ரைமரி யூஸ் ஆஃப் ஜீனர் டயோட் இஸ் வோல்டேஜ் ரெகுலேட்டர். இதுதான் ப்ரைமரி அப்ளிகேஷன். டென்த் ஒன்,
In an electron microscope, the electrons are accelerated by a voltage of 14 kilovolt. If the voltage is changed to 224 kilovolt, then the de Broglie wavelength associated with the electron would be decreased by 4 times. Decrease by 4 times அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து 4 times வந்து decrease ஆகுது. So 11th one, the ratio between the first 3 orbits of hydrogen atom radii. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1:4:9 அப்படின்னு இருக்கும். Option C. 12th one, the number of neutron inside a nucleus having the maximum average binding energy per nucleon is. ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் போட்டிங்கன்னா 30 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான். எல்லோரும் அவசரப்பட்டு 56 அப்படின்னு சொல்லி அடிப்போம். சரிங்களா? அது வந்து தவறானது. அதேமாதிரி 26 அப்படின்னு போட்டாலும் அது நமக்கு தவறான விடை. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். When a biconvex lens of glass having refractive index 1.47 is dipped in a liquid, it acts as a plain sheet of glass. This implies that the liquid must have refractive index equal to that of glass. So ரெண்டுத்தோட refractive index equal அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி. 14th one, the focal length of objective lens and eyepiece of an astronomical telescope are f(o) and f(e) respectively. The approximate length of telescope is option C, L is equal to f(o) plus f(e). objective lens ஓட focal length eyepiece ஓட focal length sum பண்ணா நமக்கு telescope ஓட length கிடைக்கும். 15th one, the barrier potential of silicon diode is 0.4 volt. இது PN ஜங்ஷனுக்கான, அதாவது சிலிக்கானால் செய்யப்பட்டக்கூடிய அந்த டயோடோட பேரியர் பொட்டன்ஷியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 mark கொஷின், நான் தமிழே ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறேன். சரிங்களா? 16th one, மென்ஷன் எனி 2 அப்ளிகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ். ஸோ அதாவது 2 பயன்கள், கெப்பாசிட்டரோட 2 பயன்கள் கூறுக அப்படின்னு கேட்பாங்க. மின்தேக்கின் 2 பயன்களை கூறு. So 17th one, copper wire of cross section area 0.5 millimeter square carries a current of 0.2 ampere if the free electron density of copper is 8.4 into 10 power 28 meter cube per meter cube, then compute the drift velocity of free electron. ஸோ இது எக்ஸாம்பிள் சம். drift velocity of free electron வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான சொல்யூஷன் பின்னாடி கொடுத்துருக்கேன். ஸ்டேட் ஆம்பியர்ஸ் லா, ஆம்பியர்ஸ் விதியை கூறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஃபைன் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் அல்டர்னேட்டிங் கரண்ட், மாறுதிசை மின்னோட்டத்தின் ஆர்எம்எஸ் வேல்யூவை கூறு. வாட் இஸ் மென் பை ஃப்ரான்ஹோபர் லைன்ஸ், ஃப்ரான்ஹோபர் வரிகள் என்றால் என்ன. 21, ரைட் எனி 2 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃப்ரெஸ்னல் டைஃப்ராக்ஷன் அண்டு ஃப்ரான்ஹோபர் டைஃப்ராக்ஷன். ஸோ இதாவது 2 டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஃப்ரெஸ்னல் விளிம்பு விளைவுக்கும் ஃப்ரான்ஹோபர் விளிம்பு விளைவுக்கும் கேட்டிருக்காங்க. Why does sky appear blue? ஸோ வானம் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது. 23, டிஃபைன் இம்பேக்ட் பராமீட்டர். இம்பேக்ட் பராமீட்டர் இது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 8th லெசனில் இருக்கும். சரிங்களா? ஸோ 8th லெசன். ஓகே, இந்த கொஷின் ட்ரான்ஸ்லேஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக இருக்குது. நான் திரும்ப பார்த்தேன்னா உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். ஓகே. 24, calculate the cutoff wavelength of and cutoff frequency of X-ray of an X-ray tube accelerating potential 20,000 volt. ஸோ இது வந்து நமக்கு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ 3 மார்க்கில் அப்டைன் எக்ஸ்பிரஷன் ஃபார் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர், மின்தேக்கில் சேமிக்கப்படும் ஆற்றலுக்கான கோவையை வருவி. வாட் இஸ் சீபெக் எஃபெக்ட், மென்ஷன் எனி 2 யூசஸ் ஆஃப் சீபெக் எஃபெக்ட். ஸோ சீபெக் எஃபெக்ட் என்றால் என்ன, சீபெக் விளைவோட ஏதாவது 2 பயன்களை கூறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 27, a short bar magnet has a magnetic moment of 0.5 joule Tesla power minus 1. Calculate the magnitude of magnetic field produced by a bar magnet at a point on the axial line at a distance 0.1 meter
ஃப்ரம் த சென்டர் ஆஃப் தி பார் மேக்னெட். ஸோ இதுக்கான சொல்யூஷன் பின்னாடி கொடுத்துருக்கேன். எக்ஸ்பிளைன் தி வேரியஸ் எனர்ஜி லாசஸ் இன் தி டிரான்ஸ்ஃபார்மர். மின்மாற்றியில் ஏற்படும் இழப்புகளை கூறு, வெவ்வேறு இழப்புகளை கூறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 29. ரைட் எனி 6 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். மின்காந்த அலைகளின் 6 பண்புகளை கூறு. ஸ்டேட் ப்ரூஸ்டர்ஸ் லா. ப்ரூஸ்டர் லா விதியை கூறி நிறுவுக. 31. ஸ்டேட்ஸ் லா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். ஒளிமின் விளைவு விதிகளை கூறு. ஸ்டேட் டிமார்கன் தியரம். டிமார்கன் தியரத்தை கூறி நிறுவுக. 33. What is the focal length of the combination if a lens of focal length minus 70 cm is brought into contact with the lens of a focal length 150 cm? What is the power of the combination? ஸோ ரெண்டு லென்ஸையும் கம்பைன் பண்ணால் எவ்வளோ பவர் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. 5 mark question. Derive the expression for electric field at a point on the equatorial line of an electric field. அதாவது ஈக்குட்டோரியல் கேட்டிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் லெசனில் செகண்ட் 5 mark கொஷின். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா நடுவரை தளத்தில் உள்ள ஒரு புள்ளியில் உருவாகும் மின்புலத்திற்கான கோவையை வருவி. சரிங்களா? அடுத்தது இதனுடைய எதிராக சாய்ஸில் பியில் 2 பார்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட் ரிலேஷன் n is equal to n0 e power minus lambda t in radioactive activity. கதிரியக்க சிதைவு விதிக்கான அந்த சமன்பாட்டை வருவின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி எனர்ஜி ரிலீஸ்டு பர் ஃபிஷன் ஆஃப் 235 யுரேனியம் 92. ஸோ நியூக்ளியஸ் இன் 200 MeV. calculate the number of fission required for 1 watt power. ஸோ 1 வாட் பவருக்கு எவ்வளோ ஃபிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? யுரேனியத்தினால் வெளிவிடக்கூடிய ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா 200 MeV. ஸோ நமக்கு ஒரே 1 வாட் பவர் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ பிளவு தேவைப்படுது, எத்தனை கதிரியக்க பிளவு தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. இது 8th லெசனில் இருக்கக்கூடிய சம், எக்ஸாம்பிள் சம். 35th ஃபஸ்ட் கொஷின். அப்டைன் கண்டிஷன் ஃபார் பிரிட்ஜ் பேலன்ஸ் ஆஃப் ஏ வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். சரிங்க? வீட்ஸ்டோன் சமண சுற்றின் சமநிலைக்கான சமன்பாட்டை வருவி. ஹைஜன்ஸ் பிரின்சிபல் ப்ரூவ் த லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஹைஜன்ஸ் தத்துவத்தை கூறி ஒளி விலகலுக்கான விதியை நிறுவுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? 36th. வாட் இஸ் கால்வாமீட்டர்? மென்ஷன் இட்ஸ் பிரின்சிபல். கால்வாமீட்டர் என்றால் என்ன? அதன் தத்துவத்தை கூறு. ஸோ இதில் ரெண்டாவது சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் தி கன்வர்ஷன் ஆஃப் எ கால்வாமீட்டர் இன்டு அம்மீட்டர். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா கால்வாமீட்டரை அம்மீட்டராக மாற்றுவதை விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எதிராக சாய்ஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் எ ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். ஒரு முழு அலை திருத்தியின் செயல்பாடு மற்றும் அமைப்பை விவரி. 37. டிஸ்கிரைப் டேவிசன் ஜெர்மன் எக்ஸ்பெரிமெண்ட் விச் டெமான்ஸ்ட்ரேட் தி வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான். டேவிசன் ஜெர்மர் சோதனையை விளக்குக. எலக்ட்ரானின் அலைநீளத்திற்கான சோதனை இது வந்து. ஓகேங்களா? ஸோ 37ல் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ரைட் அண்ட் டிஸ்கிரைப் தி மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம். ஸோ மேக்ஸ்வெல் சமன்பாட்டின் தொகை நுண்கணித மேக்ஸ்வெல் சமன்பாட்டை விளக்குக அப்படின்றது தான் அதுக்கான கொஷின். 38th one. அப்டைன் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஒன் resultant voltage, impedance and phase angle in LCR series circuit using phasor diagram. ஸோ ரிசல்டன்ட் வோல்டேஜ், இம்பீடன்ஸ் அண்ட் ஃபேஸர் டயக்ராம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபேஸர் ஆங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபேஸ் ஆங்கிள். ஸோ ஆர்எல்சி தொடர் சுற்றில் ரிசல்டன்ட் வோல்டேஜ் அப்படின்னா தொகுபயன் மின்னழுத்தம், மின் மறுப்பு மற்றும் ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்னா கோணம் அப்படின்னு எடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டயக்ராம் வரைஞ்சி விளக்கணும். சரிங்க? முக்கியமாக சொன்னால் ஆர்எல்சி சுற்று தான், எல்சிஆர் சுற்று, இதுதான் நமக்கு தெளிவாக விளக்கணும். டிஸ்கிரைப் தி ஃபிசூஸ் மெத்தட் டு டிட்டர்மைன் தி ஸ்பீட் ஆஃப் லைட். ஃபிசூஸ் மெத்தட் அதாவது ஒளியின் திசை வேகத்தை கண்டறியும் ஃபிசூ
ஃபீசு முறையை விளக்கு அப்படின்னு கொஷின். ஃபீசு முறை மூலம் ஒளியின் வேகத்தை கணக்கிடுக, அதான் முறை. ஓகே, ஃபஸ்ட் கொஷின் வந்து சொல்யூஷன் கொடுத்துருக்கோம், ஏன்னு கொடுத்துருக்கோம். செகண்ட் கொஷினுக்கு ஃபஸ்ட் டயக்ராமில் 3/2, செகண்ட் டயக்ராம் பார்த்திங்கன்னா R/2னா சர்க்கிள்குள்ளே இருக்கும், ஸ்பியருக்குள்ளே இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்சைட் த கண்டக்டர் அது ஸ்பியர் வந்து 0ன்னு கொடுத்துருப்போம். தேர்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா RT is equal to R0 1 plus alpha t minus T0. ஸோ இதுக்கு சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா T equal to T0 plus RT minus R0 by R0 into alpha. ஸோ 20 plus 2 minus 1 into 0.00125. இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 820 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ செவன்த் ஒன்றுக்கு NS divided by NP is equal to IP divided by IS. ஸோ இது சொல்யூஷன் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா IS equal to 6 into 41 divided by 123 இருக்கும். இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 2 ஆம்பியர் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ எயித் ஒன் ID is equal to epsilon naught d phi E divided by dt. ஸோ இந்த எப்சிலான் நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ கீழே கொடுத்துருக்கேன். எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு 1/4/9 into 10 power 9. ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு மல்டிப்ளைட் இன்ட்டு 3.6 into pi into 10 power 4. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1 into 10 power minus 6 ஆம்பியர்னு கிடைக்கும். ஸோ 1 மைக்ரோ ஆம்பியர் அப்படின்னு தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 10th ஒன்றுக்கு C. ஸோ லேம்டா இஸ் ஈக்குவல் டு 12.27 ஆம்பியர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 14 கிலோ வோல்ட் அப்படின்னு இருக்கும். நான் அது 14 அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி லேம்டா 2 வந்து பார்த்திங்கன்னா 12.27 ஆம்ஸ்ட்ராங் 224 கிலோ வோல்ட் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் 12.27 ஆம்ஸ்ட்ராங் 16 into 14. ஸோ நம்ம 16 வந்து 4 into 10 4√14 அப்படின்னு பிரித்து எடுத்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 times less than the lambda 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 12th ஒன்றுக்கு 26 Fe56. ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வேணும் அப்படின்னா 56 minus 26னா 30 அப்படின்னு கிடைக்கும். 13th ஒன்றுக்கு 1/f is equal to μg divided by μl minus 1. ஸோ இந்த 1/r1 minus 1/r2 இதெல்லாம் வந்து பிளேனுக்கு வந்து இன்ஃபினிட்டி, அதனால் 0 அப்படின்னு இருக்கும். ஸோ 0 is equal to μg by μl minus 1. அப்போ நமக்கு இதில் ஈக்குவேஷனில் ரீஅரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து μg ஈக்குவல் டு μl அப்படின்னு கிடைக்கும். 14th ஒன்றுக்கு L is equal to F0 plus Fe. ஸோ இது கரெக்டான ஆன்சர். 17th ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.03 into 10 power minus 3 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ 24th 4.8 into 10 power 18 ஹெர்ட்ஸு. ஸோ இது வந்து அதே மாதிரி லேம்டா நாட் வந்து 0.62 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு கிடைக்கும். ஸோ 27th வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 into 0.5 டிவைடட் பை நமக்கு R கியூப் அப்படின்னு இருக்கும், அது டிஸ்டன்ஸ் கியூப். இது வந்து நான் 0.1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஆக்சியல் லைனில் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா R கியூப்னு இருக்கும். ஸோ 1 into 10 power 4 டெஸ்லா அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 33க்கு 1/f is equal to 1/f1 plus 1/f2. சரிங்களா? இதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோக்கல் லென்த் வந்து -131.25 அப்படின்னு கிடைக்கும். ஸோ பவர் அப்படின்னு சொல்லும்போது 1/f. ஸோ -0.76 டயாப்டர். ஸோ 34th வந்து 1 ஃபிஷனுக்கு 200 MeV. ஸோ பவர் வந்து 1 watt அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அப்போ 1 wattனா 1 joule per second. ஸோ 1 fission எனர்ஜி இன்ட்டு நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ஸோ இது வந்து 1 second எனர்ஜி ரிலீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 1 செகண்டில் ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி. ஸோ 320 into 10 power minus 13 into n 1 joule per second. ஸோ நம்பர் n is equal to 1 divided by 320 into 10 power minus 13. ஸோ இதை மேத்தமெட்டிக்கலாக சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 3.125 into 10 power 10 ஃபிஷன் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே இவ்வளோ ஃபிஷன் நடந்தால் நமக்கு 1 watt பவர் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட், நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.